இன்னைக்கு எபிசோட்ல முத்து மீனாவையும் ரவி ஸ்ருதியவும் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த ரோஹிணியும் மனோஜா தூக்க சொல்றா. எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுல சுத்திட்டு இருக்காங்க. விஜய் அதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. என்னடா எல்லாரும் நடு ஹால்ல இப்படி சுத்திட்டு இருக்கீங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ரூம்குள்ளேயே வச்சுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. இங்க 3 ஜோடி இருக்கும், ஆனா 2 ரூம் தானே இருக்குன்னு முத்து சொல்றான். ரூம் ரொட்டேஷன் விடுறதெல்லாம் வேண்டாம், என் ரூமை எனக்கே கொடுத்துருங்கன்னு மனோஜ் கேக்குறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும்னு ரவி சொல்றான். முத்துவும் மனோஜ் கிட்ட அந்த ரூமை நீயே வச்சுக்கோ, நாங்க ஹால்லயோ இல்ல மாடிலையோ படுத்துக்கிறோம்னு சொல்றான். இதுக்கு ஏதாவது முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை, நீங்க 3 பேரும் வேலைக்கு போறீங்க, சந்தோஷம், இனிமே வீட்டுக்கு மாசம் மாசம் எவ்வளவு குடுக்குறீங்கன்னு கேக்குறாரு. 8000 தரேன்னு சொல்லி ரோஹிணி கைய காமிக்கிறா. ஆனா அது மனோஜை தவிர மத்த எல்லாருக்குமே புரிஞ்சிருது. முத்துவும் ரவியும் 10,000 தரேன்னு சொல்றாங்க. இனிமே நானும் வீட்டு செலவுக்கு பணம் தரேன்னு சொல்லி மீனா 2,000 தரேன்னு சொல்றா. ரோஹிணி 5,000மும் ஸ்ருதி 10,000மும் தரேன்னு சொல்றாங்க. மனோஜ் ரவி கிட்ட, என்னடா ரொம்ப சம்பாதிக்கிற போல, அப்பா கேட்ட உடனே 10,000 தரேன்னு சொல்றேன்னு கேக்குறான். பேச்சு வாக்குல மனோஜ், நம்ம வீட்டுல இப்ப ரூம் பிரச்சனை தானே பெருசா இருக்கு, நம்ம 3 பேருக்கும் ரூமை கொடுத்துட்டு அப்பாவும் அம்மாவும் வேற எங்கேயாவது போக போறாங்கன்னு சொல்றான். அதை கேட்டு முத்து மனோஜ அடிக்க போறான். அப்பா நம்ம கூட ஒன்னா இருக்கணும்னு தான் நினைப்பாருன்னு சொல்றான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டிலே இருக்க முடியும், காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும்னு மனோஜ் சொல்றான். இன்னும் கொஞ்ச நாள்ல மல்டி மில்லியனர் ஆயிடுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வீட்டுல இருக்க வேண்டாமான்னு கேக்குறான். நான் என்னோட ப்ரொஃபஷன்ல முன்னேறி மேல போக முடியும், ஆனா இவன் கார் ஓட்டி எங்க போக போறான், வேணும்னா லாரி டிரைவரா வேணா ஆகலாம்னு சொல்றான். எனக்கு திறமை இருக்கு, அதனால என் மாமனார் எனக்கு பண்றாரு, உன் பொண்டாட்டி வீட்டுல என்ன இருக்குன்னு கேக்குறான். என் பொண்டாட்டி பூ கட்டினாலும் உழைச்சுதான் சம்பாதிக்கிறா, எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கா, நாங்க ஒன்னும் உன்ன மாதிரியும் உன் பொண்டாட்டி மாதிரியும் ஃப்ராட் இல்லைன்னு முத்து சொல்றான்.